The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time jobs offered for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மழைக்காலத்து வெள்ளிக்கிழமை மாலை வேளை சென்னை மாநகரின் ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் உள்ள நாரத கானா சபாவின் பின்பக்கம் உள்ள அறையில் பரதநாட்டியத்தில் பெயர் பெற்ற அழகான தோட்டம் கொண்ட சற்றே பூஜ்யம் தேகமுடைய இளம் மங்கை சகுந்தலா அன்றைய ஆடல் நிகழ்ச்சிக்காக தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கும் தருணத்தில் உரிமையுடன் அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். சகுந்தலாவின் காதலனான தொழிலதிபர் ராம்குமாரின் மகன் கட்டிலங்காலை இளைஞன் விக்னேஷ். அவன் சகுந்தலையின் அருகில் வந்தான். அவன் வந்ததை கவனிக்காதவள் போல் ஒப்பனையில் மும்மரமாக இருந்தாள். அவன் அவளுடைய தோளை தொட்டு, இன்னைக்கு உன் ப்ரோக்ராமுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க. உன் டான்ஸை பார்த்த மாதிரி இருக்கும், அவங்க பொண்ணை பார்த்த மாதிரியும் இருக்கும். எப்படி என்னோட ஏற்பாடு என்றான். அவள் திரும்பி அவனுடைய முகத்தை பார்த்து, நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள என் நாட்டியத்தை பார்க்க வச்சுட்டு அப்போ அவங்கக்கிட்ட என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இருக்கணும். இப்போ எதுக்கு அவங்க இந்த பொண்ணு வேணாம்னா என்னை விட்டுடுவீங்க அதானே என்று சிரித்தாள். நீ நவரச திலகம்ங்கிறது சரியா இருக்கு, ரௌத்திரத்தில் உன் முகம் கொள்ளையழகு என்று கூறியபடி அவன் அவளை அணைக்க முற்பட்டாள். அவள் நகர்ந்து சென்றாள். அப்போது அந்த அறையின் மூலையில் ஒரு சின்னஞ்சிறிய நாற்காலியில் தலையில் முடியில்லாத மலித்த முகம் கொண்ட வாட்டசாட்டமான சிப்பா வேட்டி அணிந்த சீனியர் சிட்டிசர் ஒருவர் அமர்ந்திருப்பதை பார்த்தான். விக்னேஷ் கேட்டான், நட்டவனாரை எப்பவும் கூடவே வச்சிருக்கணுமா சகுந்தலா? மீண்டும் கண்ணாடி எதிரே அமர்ந்திருந்த சகுந்தலா எழுந்து நின்றாள். அவளுடைய முகம் மாறியது. அவர் நட்டவனார் இல்லை, என்னோட அப்பாவும் அம்மாவும் காளிதாசனோட சகுந்தலாவோட அப்பா அம்மா விசுவாமித்திரரும் மேனகாவும் போலத்தான். அப்பா பிஸியான டாக்டர், அம்மா பிஸியான வக்கீல். அம்மா எப்படியோ என்னை பெற்று போட்டுத்தாலே தவிர 2 பேருக்கும் என்னை பார்த்து பார்த்து வளர்க்க நேரம் இல்லை. என்னை பார்த்து கவனித்தது வளர்த்தது எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு இவரும் இவருடைய மனைவியாரும் தான். இவர் எங்கள் சித்தப்பா ரங்கா கிரீமா பிள்ளை. இவர் பணத்துக்கு பின்னால் ஓடலை, என் பின்னாடியே வந்தார். என்னை வளர்க்கதில் பொத்தி பக்கத்திலேயே கூட இருக்காரு. இப்போ எல்லாம் பொண்ணு பெரியவளாக ஆகிட்டா, கிராண்டாக ஊரை கூட்டி ஃபங்க்ஷன் பண்ணாங்களே, அதை எங்கள் சித்தப்பா தான் சிம்பிளாக நடத்தினார். அதுக்கு கூட என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க வரலை. நான் இன்னைக்கு நாட்டிய தாரகையாக இருக்கிறதுக்கு காரணம் இவர்தான். நானாக இருக்கிறதுக்கும் காரணம் இவர்தான். பேசி முடித்தாள் சகுந்தலா. விக்னேஷ் நெளிந்தான். நீ இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. வணக்கம் அங்கிள் என்று அவளுடைய சித்தப்பாவை பார்த்தான். சகு, நான் ஆடியன்ஸில் போய் உட்கார் என்று கூறி விக்னேஷ் அங்கிருந்து வேகமாக வெளியே